கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரியா நடந்துக்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு டீம், நம்ம எவ்வளவு ப்ரொஃபஷனலா ஆடிட்டு இருக்கோம் கிரிக்கெட். இங்க வந்து இப்படி பண்றீங்க, நீங்க புதுசா விளையாடுற மாதிரி பண்றீங்க. ஒழுங்கா பால பிடிக்கிறதுல, ஃபீல்டிங் பண்றதுல, பவுலிங் போட சொன்னா தப்பு தப்பா போடுறீங்க. அப்படியே நம்ம விளையாட வந்துட்டு ஒவ்வொரு டீம் போய் பாருங்க எப்படி இருக்காங்க. ஒரு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது, வெளியே நின்று இருக்கானுங்க. நீங்க என்ன இப்படி விளையாடுறீங்க? கரெக்டா விளையாடுறதா விளையாடுங்க, இல்லன்னா டீம் விட்டு இன்னைக்கு வெளியே போறோம்னா போயிட்டே இருக்கு. எனக்கு பிரச்சனை கிடையாது, வேற யாரும் வச்சு ஆடிக்கிறேன். புரியுதா? ஒழுங்கா ஃபீல்டிங் போட. அதர் டீம்ல எல்லாம் இப்படி வந்து ஒரு பிளேயர்ஸை புடிச்சு திட்டா அந்த பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோல பாருங்க. இதே மாதிரி என்னோட டீம் பிளேயர்ஸ் நான் திட்டும் போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. டைமிங்க்கு வர மாட்டீங்க, உங்களுக்கு நான் என்னடா பண்றது? ஒரு 6 பால் உங்களுக்கு வைடு எல்லாம் போடுறது, எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போட தெரியுதா? இது நோ பால், இது கீப்பிங் எதுக்குன்னே தெரியல. இவங்க எல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் தெரியலடா. டேய் கரெக்டா விளையாடுனா விளையாடுங்க, இல்லைன்னா வேற டீம் வச்சு விளையாண்டுக்கிறேன், யாராவது கூப்பிட்டுக்கிறேன்டா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. இவன் மட்டும் எல்லாமே கரெக்டா பண்றான், எதுக்கு நம்ம திட்டிட்டே இருக்கான்? இங்க 6 பால் அவன் கொடுங்க, ஒரு பால் கூட வைடு இல்லாம கூட போட மாட்டான். அவன் என்ட்ரி கேட்டாங்க, அவன் டீம்ல என்ன கேப்டனா இருக்கான், இல்லன்னா அவன் டீம்லயே வச்சிருக்க மாட்டான், அனுப்பிச்சுட்டு மாட்டான். அன்னைக்கு நம்ம இன்னைக்கு நல்லா விளையாடலாம் நீ தானே பேசினாரு. இன்னைக்கு அதை விட பயங்கரம் நல்லாவே விளையாட கூடாது. இன்னைக்கு நான் இன்னைக்கு பண்றதில்ல, அவர் கேப்டன்சியே மறந்துடும், கிரிக்கெட்டவே மறந்துடும். ஓகேவா? நீங்க ஒரு டீம் கேப்டனா சொல்லுங்க, நீங்க அதர் டீம்ஸ்ல வருவீங்களா, மை டீம்ஸ்ல வருவீங்களா? அப்படி நீங்க மை டீம்ல வரீங்க அப்படின்னா உங்க டீம் பிளேயர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா அவங்கள மறக்காம டேக் பண்ணி விடுங்க.